எங்கும் கிடைக்காத தள்ளுபடி விற்பனையில் ஆடைகள் வாங்க தீநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க. நெடுநாள் கழித்து இங்கே வந்திருக்காங்கன்னா அது அண்ணன் ராஜாக்காகவும் டைரக்டர் தயாரிப்பாளர் ராஜாக்காகவும் ரெண்டு ராஜாக்காகவும் அந்த ராஜா வந்தாருன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க சாதாரணமாக பேஷண்ட்ஸை பார்க்குறதுல தான் அவங்க அதிக கவனம் செலுத்துவாங்க. அதுவும் நான் அடிக்கடி சொல்லுவேன், கிட்னிஸ்லாம் வந்து ரொம்ப ஆரவாரம் இல்லாத, இப்போ நான் எனக்கு நேர் ஆப்போசிட் டாக்டர், ஹார்ட்டடாக படப்படப்படன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கோம், கிட்னி அமைதியாக வேலை செஞ்சிட்ருக்கோம். அது மாதிரி அமைதியாக பல நோயாளிகளை காப்பாற்றியவர்கள் அவர்கள். அதனால் இங்கே அவர் இந்த ராஜா அவர்கள் இரண்டு ராஜா வர்றதுனால இங்கே வரணும்னு நான் நினச்சேன். ஆனால் அது மெடிக்கல் சப்ஜெக்டுன்னு உடனே அவங்களுக்கும் மகிழ்ச்சி, எனக்கும் மகிழ்ச்சி. ஏன்னா நான் அடிக்கடி ஒன்று சொல்வதுண்டு, த டிமானிட்டைசேஷன் அவங்க நம்ம பிரதமர் அவர்கள் அறிமுகப்படுத்தினாங்க. உடனே சில அரசியல்வாதிகள் அண்ணன் சீமான்கிட்ட கேட்டாங்க, இதெல்லாம் இப்படிலாம் எனக்கு சாப்பிட கூட காசு இல்லை, இப்படிலாம் பண்ணால் எப்படி அப்படின்னு. அண்ணன் திருமாவளவன்கிட்ட கேட்கும்போது இதெல்லாம் எப்படி, நான் நாளைக்கு கூட எனக்கு சாப்பிட்றதுக்கு காசு இல்லை, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நிறைய கருத்துக்கள் சொல்லியிருந்தாங்க. என்கிட்ட வந்து கேட்டாங்க. ஆனால் நான் சொன்னேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு. உங்களுக்கு பிரச்சனை இல்லையா, அப்போ உங்களுக்குலாம் முதல்ல தெரியுமா அப்படின்னாங்க. நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் 8ஆம் தேதி தெரிய மாதிரி தான் எங்களுக்கும் தெரியும். ஆனால் என்னன்னா என்னோட கோட்டும் ஒயிட்டு என் நோட்டும் ஒயிட்டு, அதனால் எனக்கு பிரச்சனையே இல்லை. எனக்கு எங்கள் டாக்டருக்கு பிரச்சனை, எங்கிட்ட இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச காசும் நாங்கள் ஒயிட் கோட்டில் சம்பாதிச்சதுன்னு. அதே மாதிரி தான் ராஜா அவர்கள் இங்கே வந்து பணத்தை போட்டிருக்கிறாரு, அவரும் ஒயிட் கோட்டில் சம்பாதிச்ச ஒயிட் நோட்டு. அதனால் எல்லோரும் படத்தை அவர் கமலக்கண்ணன் அவர்கள் சொன்னதை மாதிரி முழுவதுமாக தியேட்டரில் போய் உட்கார்ந்து பார்க்க வேண்டும், செல்லில் பார்த்துட்டு சென்று விடாதீர்கள் என்பது எனது கோரிக்கையாகவும் இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இதில் வந்து மருத்துவத்துறையில் நான் பெருமையாக இந்த இடத்திற்கு வந்து நின்று சொல்கிறேன். கரோனா காலத்தில் பிபிஇ கிட் போட்டு நான் தான் முதல்ல போனேன்னு அன்றைய முதல்வர்லாம் சொல்லி கொண்டு இருந்தாங்க. இல்லை, முதலில் நிர்வாகத்தில் இருந்து மருத்துவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று பாதுகாப்பு அதிகாரிகள் அனைவரும் வேண்டாம் என்று சொன்ன பின்பும் பிபிஇ கிட் போட்டு அங்கே மருத்துவமனைக்கு நுழைந்த முதல் நிர்வாகத்தை சார்ந்தவள் நான் என்று நான் உங்களோடு பெருமையாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா கரோனா நேரம் அவ்வளவு கொடுமையான காலமாக இருந்தது. தெலுங்கானால ஒரே நேரத்தில் 30 மருத்துவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். டாக்டர் ஸ்ட்ரைக் பண்றாங்க, நாங்க ஏன் பாதிக்கப்பட வேண்டும் என்று. அப்பொழுது மருத்துவர்கள் ஸ்ட்ரைக் பண்ணா நோயாளிகள் எல்லாம் பாதிக்கப்படுவார்கள், அவர்களுக்கு தைரியம் சொல்லணுன்றதுக்காக நான் பிபிஇ கிட் போட்டு எனது பாதுகாப்பு அதிகாரிகள் மறுத்த பின்பும் நான் அங்கே சென்றேன். இதுல மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களை நான் சொல்லியே ஆக வேண்டும். பிபிஇ கிட் சைனால இருந்து வந்த பிபிஇ கிட்னாலதான் 30 டாக்டர்களுக்கு வந்தது. அன்று கரோனா ஆரம்பித்த நேரத்தில் பிபிஇ கிட்டே தயாரிக்காத ஒரு நாட்டில் ஒரே நாளில் 2 லட்சம் பிபிஇ கிட் தயாரிக்கும் அளவிற்கு இந்த நாட்டை முன்னிறுத்தினார் என்றால் அது பாரத பிரதமர் அவர்கள் தான். ஆக கரோனா நேரத்தை நான் இங்கே நினைவு கூறும் பொழுது பாரத பிரதமர் அவர்களை நினைவு கூறாமல் இருக்கவே முடியாது. அதே மாதிரிதான் தடுப்பூசி.